ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மேமேத்து கிச்சனில் மல்லி செடி எப்படி பதியம் போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஈஸியாக வளர்க்கலாம் இந்த நித்திய மல்லி செடியை. ஒரு வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு அதில் 2-3 ஓட்டை அடியில் போட்டுட்டு நம்ம இந்த அளவுக்கு சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்கோலால் கட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் பாட்டில் அடியில் இந்த மாதிரி அட்டையை கொஞ்சம் பிச்சு போட்டோம்னாக்க தண்ணியை நல்லா உறிஞ்சு அப்படியே ஈரப்பதமாக வச்சுக்கும். கோகோ பீட் இருந்தால் அது மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நம்ம தேங்காய் உரிக்கிற மட்டையிலேருந்து எடுத்து கொஞ்சம் தேங்காய் நாரை எடுத்து போட்டுக்கலாம். அதுவும் ஈரத்தை நல்லா தக்க வச்சுக்கும். அதுக்கு மேலே இப்போ நம்ம தோட்டத்தில் உள்ள மண் எடுத்து போட்டாலே போதும். நான் மாடியில் உள்ள தொட்டியில் உள்ள மண்ணை தான் எடுத்து போட்டுருக்கேன். நல்ல பொலன்னு இருக்கிற மண்ணாக இருந்தாக்க ஈஸியாக வேர் பிடிச்சிரும் சீக்கிரமாகவே. அந்த பாட்டிலோட முக்கால் திட்டத்துக்கு நம்ம மண்ணை நல்லா நிரப்பிக்கலாம். இப்போ இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற குச்சி 2-3 கணு இருக்கிற குச்சியாக பார்த்து எடுத்துட்டோம்னாக்க கண்டிப்பாக இது எதுலையாவது ஒன்றில் வேர் வந்துடும் செடி. நம்ம பெரிய பழைய செடியிலேருந்து உடச்சிட்டு வந்தது தான் இது, கட் பண்ணி எடுத்துன்னு வந்தது தான். ஈஸியாக இதை பதியம் போட்டுடலாம். இந்த குச்சியில் ஒரே ஒரு கிளையை மாத்திரம் வச்சுட்டு இலையோட மீதி எல்லா கிளையையும் கட் பண்ணிடலாம். இந்த ஒரு கிளையில் உள்ள இலையை மட்டும் வச்சுருவோம். எல்லாத்தையும் உருவிட்டோம்னாக்கா காஞ்சி போயிடும். கொஞ்சம் பச்சை இலை இருந்ததுன்னா ஈஸியாக வந்துடும். துளிர் ஈஸியாக வேர் பிடிச்சிடும். இதை எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே இதை மண்ணில் சொறி 2-3 கணு உள்ளே இருக்கா மாதிரி வச்சுட்டோம்னா நல்லா அழுத்தி விட்டுடும். தண்ணி விட அதுவே அழுந்திடும். ஃபுல்லாக மண்ணெல்லாம் உள்ளே போயிடும். மேலேயும் இப்போ இருக்கிற மண்ணை போட்டு விட்டுருங்க. இது அப்படியே நிழலாக ஒரு இடத்துல வச்சுட்டோம்னாக்க சூப்பராக அது நல்லா துளுத்து புது செடியாக உருவாயிடும். இந்த இலையெல்லாம் கட் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இப்படியே இருக்கிறத அது செடி காயாமல் சீக்கிரமாக வேர் பிடிக்கும். இந்த வாட்டர் பாட்டிலுக்கு அடியில் ஒரு தட்டை வச்சுட்டு நம்ம மேலே தண்ணியை விட்டோம்னாக்க தரையிலலாம் அவ்வளோவா ஆகாமல் இருக்கும். இதுபோல் பதியம் போட்டும் வைக்கலாம் நம்ம செடியை. அப்படி இல்லைன்னா நம்ம தொட்டிலேயே ஒரு ஓரமாக நிழலாக பார்த்து ஏதாவது ஒரு செடி வளர்ந்த இடத்துல ஒரு ஓரமாக இந்த குச்சியை மட்டும் நட்டு வச்சுட்டோம்னா கூட அதுலேயே வேர் வந்துடும். நான் அதே மாதிரி வச்சு தான் இப்போ ஒரு 4-5 தொட்டியில் இருக்குது செடி, நிறைய பூக்கிறது. அது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இது அப்படியே ரொம்ப வெயில் படாத இடமா பார்த்து பால்கனியில் வச்சு கொஞ்சம் வெயில் லைட்டாக வரணும், அது மாதிரி இடமா பார்த்து வச்சுட்டோம்னா ஈஸியாக வேர் விட்டு நல்லா துளுத்தும் செடி. க்ரோ பேக்கில் வளர்க்குறதுனால நம்ம குத்து செடியாட்டம் வளர்த்தோம்னா நிறைய பூ வைக்கும். அதில் முக்கு வச்சு கொடியாக ஏற விட்டோம்னாக்கா அது பூமியிலேருந்து கொடி ஏறினாக்கா நல்ல பெரிய செடியாக வளர்க்கலாம். நம்ம பேக்கில் தான் வளர்க்குறோங்கிறதுனால கட் பண்ணி விட்டுட்டு இந்த குத்து செடியாட்டம் வளர்த்துக்கோங்க. நல்ல நிறைய பூ பூக்கும். தினம் ஒரு முழம் பூ அளவுக்கு பூக்கும். நான் ஒரே ஒரு செடி பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு கிளையை தான் வாங்கி ஃபஸ்ட்டு வச்சேன். அதுலேருந்து ஒரு 4-5 தொட்டியில் வச்சு இன்றைக்கி நிறைய பூ பூக்கிறது. இதே போல் ஜாதி மல்லி, குண்டு மல்லி எல்லாத்தையுமே இதே மாதிரி பதியம் போடலாம். யார்கிட்டையாவது ஒரே ஒரு கிளை வாங்கி வச்சோன்னாக்கா நல்லா துளுத்து வந்ததுன்னா அதுலேருந்து கட் பண்ணி நம்ம நிறையா பதியம் போட்டு வச்சுக்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற பூவை விட இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். அதே சமயம் நம்ம மாடியில் போய் பறித்து அதை சுவாமிக்கு போடுறதே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாள் கோவிலுக்கும் கொண்டு கொடுக்கலாம். காசு கொடுத்து நம்ம பூ வாங்கி சுவாமிக்கு போட்டால் கூட நம்ம வீட்டிலையே பூத்து நம்ம கையால் பறித்து அதை ஒரு மாலையாக தொடுத்து சுவாமிக்கு போடுறத அதில் உள்ள சந்தோஷமே அதிகம்தான். இதே போல் நீங்களும் வளர்த்து பாருங்க. மாடியில் நித்தியமல்லி செடியை பொறுத்தவரையிலும் பூமியில் தான் வளருங்கிறது இல்லை, மாடி தோட்டத்துலேயும் அழகாக வளர்க்கலாம். இதுக்கு பெரிய பராமரிப்பும் தேவையில்லை, வெறும் தண்ணியை மட்டும் விட்டாலே நல்லா பூத்து குலுங்கும் இந்த நித்திய மல்லிகைப்பூ.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.